1865 தனது 15வது வயதில் முதல் போர்க்களத்தை கண்டார். 3000 வீரர்களுக்கு தலைமை தாங்கி ஆங்கிலேயர்களை நிலைகுலையச் செய்தார். தந்தையின் நிழலாக இருந்து போர் தந்திரங்களை அக்குவேர் ஆணிவேராக கற்றார் அந்த இளம் புலி. திப்புவின் வீரத்திற்கு சான்றாக அந்த புகழ்பெற்ற புலிவேட்டை சம்பவம் வரலாற்றில் அழியாமல் நிற்கிறது. ஒருமுறை ஒரு பிரெஞ்சு நண்பருடன் வேட்டைக்கு சென்றபோது பதுங்கியிருந்த ஒரு புலி திப்புவை திடீரென தாக்கியது. திப்புவின் துப்பாக்கி வேலை செய்யவில்லை. இடுப்பில் இருந்த கத்தியும் தரையில் விழுந்துவிட்டது. சற்றும் அஞ்சாமல் அந்த புலியின் கண்களை பார்த்து உருமி அதன் தாடையை வெறும் கையால் பிடித்து தள்ளினார். மின்னல் வேகத்தில் கீழே கிடந்த குருவாளை எடுத்து அந்த புலியின் இதயத்தை ஒரே குத்தில் பிளந்தார். அன்று முதல் அவர் மைசூர் புலி, த டைகர் ஆஃப் மைசூர் என்று உலக நாடுகளால் அழைக்கப்படலானார். அவரது சிம்மாசனம் ஒரு பிரம்மாண்டமான புலியின் உருவத்தில் கலைநயத்துடன் அமைக்கப்பட்டிருந்தது. அவரது பீரங்கிகளின் முனைகள் புலி வாய் திறந்திருப்பது போன்ற ஆக்ரோஷ வடிவில் இருந்தன. 1000 ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரு நாள் புலியாக வாழ்ந்து மடியலாம் என்று முழங்கிய ஒரு மாவீரனின் வீர முழக்கம் அது. அவரது வீரத்தை கண்டு ஆங்கிலேய தளபதிகளே போர்க்களத்தில் அச்சத்தில் உறைந்து போனார்கள். இன்று உலகம் வியக்கும் ராக்கெட் தொழில்நுட்பத்தின் உண்மையான தந்தை திப்பு சுல்தான் தான். மூங்கில் குழாய்களுக்கு பதிலாக இரும்பு உருளைகளை பயன்படுத்தி ஏவுகணைகளை உருவாக்கிய மேதை அவர். இந்த ஏவுகணைகள் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை பாய்ந்து சென்று எதிரி படைகளை சுக்குநூறாக்கின. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் நெருப்பு மழை பொழிந்து அவர்களின் கப்பல் படைகளை சிதறடித்தார். இன்று அமெரிக்காவின் நாசா அலுவலகத்தின் சுவரில் திப்புவின் ஏவுகணை போர் பற்றிய ஓவியம்